பெஞ்சல் புயல் உருவாகி வலுவிழந்து மீண்டும் வலுவடைந்து பின்னர் மீண்டும் வலுவிழந்து என போக்கு காட்டியது. இதுவரை வந்த புயல்களை காட்டிலும் பெஞ்சல் புயல் சாதாரணம்தான் என பலரும் எண்ணினர். ஆனால் போகிற போக்கில் சம்பவம் செய்தது இந்த பெஞ்சல் புயல். சேலம் மாவட்டத்தில் பல இடங்களில் மழை நீரானது குடியிருப்புகளுக்குள் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை சீர்குலைத்தது. கடந்த 4 நாட்களாக நீடித்த கனமழையால் ஏற்காடு பகுதியில் நிலச்சரிவு உண்டானது. பிரதான மலைப்பகுதியில் உள்ள 40 அடி பள்ளத்தில் பெரிய பாறை உருண்டு விழுந்து சாலையில் கிடந்தது. ஏற்காட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புத்தூர் புளியங்காடு செல்லும் வழியில் இருந்த 20 அடி பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. சேலம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்ட நிலையில் அக்னி தலம் என அறியப்படும் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு சம்பவம் பெரும் துயரமாய் அமைந்துள்ளது. பெய்த கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை வஉசி நகர் 11வது தெருவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அண்ணாமலையார் மலையிலிருந்து சுமார் 40 டன் எடை கொண்ட பாறை ஒன்று உருண்டு குடியிருப்பு பகுதியில் மோதி நின்றது. இதில் 2 வீடுகள் இடிந்து விழுந்ததோடு அப்பகுதியை சேர்ந்த ராஜ்குமார், அவரது மனைவி மீனா, இவர்களது மகன் கௌதம், மகள் இனியா மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ரம்யா, வினோதினி, மகா ஆகிய 7 பேரும் மண்ணில் புதையுண்டனர். சம்பவம் நடந்த இடத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்களும் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கமாண்டோ குழுவினர் மற்றும் மாநில மீட்பு படையினர், ஆயுதப்படை காவலர்கள் என சுமார் 200 பேர் சேர்ந்து பல மணி நேரமாக போராடி மீட்பு பணியில் ஈடுபட்டு உடல்களை மீட்டனர்.